ஹே கைஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்றுக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது ரிலேட்டடாக நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே என்ன ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா? அட்மிஷன் முதல்ல போட்டிருப்பீங்கல்ல, அந்த டைமில் எல்லாருமே +2 மார்க் ஷீட் கொடுத்து தான் பண்ணியிருப்போம். சிலர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 10th பாஸ் பண்ண உடனே 10th மார்க் ஷீட் வச்சு பண்ணியிருப்பீங்க. 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண மறந்துருப்பீங்க, இல்லை விட்டுருப்பீங்க அப்படியே. ஓகேங்களா? ஆனால் இப்போ எல்லோரும் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. ஒரே ஒரு கொஷின் தான் என்னென்னா, இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லைங்கிறது மட்டும் நல்லா ஞாபகம் உங்களுக்கு தான் தெரியும். +2 மார்க் ஷீட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நீங்கள் மேக்ஸிமம் வந்து +2 முடிச்சோன்னே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் ஷீட்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணாத பட்சத்தில் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே அதை அப்லோட் மட்டும் பண்ணிடுங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இல்லைனா என்ன ப்ரோ, அந்த டேட்டுக்குள்ளே பண்ணனா ரிசல்ட்டை லாக் பண்ணிடுவாங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதே வந்து 10th மார்க் ஷீட் வச்சு அட்மிஷன் போட்டாங்க. லாஸ்ட் வீக் எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க +2 மார்க் ஷீட் வந்து அவங்க இது வரைக்கும் அப்லோட் பண்ணவே இல்லை அட்மிஷன் பண்ணும்போது. அப்படின்னா அவங்களுக்கு இஷ்யூ ஆகும். விச் மீன்ஸ் ரிசல்ட்டில் அந்த டேட்டுக்குள்ளே பண்ணலன்னா. சரிங்களா? சரி, அடுத்து கிராஜுவேஷன் மார்க் ஷீட் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் ஃபார் இன்டர்மீடியட் கோர்ஸ் பை 31/7/2025. இது யாருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து யாருக்குன்னா, இந்த டைரெக்டாக வருவாங்கல்ல, காலேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 4 மார்க் ஷீட் 5 மார்க் ஷீட்டை வச்சு மட்டும் இன்டர்மீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் அட்மிஷனை போட்டுட்டு எக்ஸாம் எழுதிருப்பீங்கள, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6th மார்க் ஷீட் நான் அப்லோடே பண்ணலை ப்ரோ. இப்போ லாஸ்ட்டு வீக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் போத் குரூப் எக்ஸாம் எழுதிட்டேன், இல்லை சிங்கிள் குரூப் எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலன்ட் மார்க் ஷீட் தான் அவங்க என்ன சொல்லிக்க பாருங்க, கிராஜுவேஷன் மார்க் ஷீட் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். ஏன்னா அஸ் பர் ரூல் டைரெக்டாக இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், ஃபுல் மார்க் ஷீட் கம்ப்ளீஷன் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ரிஜிஸ்டர் பண்ணும்போது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக டேரெக்டாக நான் இது ஃபவுண்டேஷன் முடிக்காமல் வந்திருப்பீங்களா, டேரெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். டேரெக்டாக வந்திருப்பீங்க, 5 மார்க் ஷீட்டை மட்டும் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. 6th விட்டுருப்பீங்க, கிராஜுவேஷன் ஓவரால் மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இப்போ எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிருப்பீங்க. இந்த மார்க் ஷீட்டை முதல்ல நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அப்லோட் பண்ணிடுங்க, ப்ராசஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். ஆன்லைனில் தான் அட்மிஷன் பண்ணிப்பீங்க, அதிலே போய் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். இஃப் இன் கேஸ் அதை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகாது. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி நோ யூஸுங்கிற மாதிரியும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஏன்னா எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க, பட் ரிசல்ட் லாக் ஆகிடக்கூடாதுல. அதனால் எக்காரணத்தை கொண்டோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண மறந்துடாதீங்க. நான் யாருக்கு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். டேரெக்டாக இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, காலேஜ் ஃபைனல் இயரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 6th மார்க் ஷீட்டை விட்டுருப்பீங்க, கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டையும் அப்படியே அப்லோட் பண்ண விட்டுருப்பீங்க. எக்ஸாமும் லாஸ்ட் வீக் எழுதியாச்சு, ரிசல்ட்டில் லாக் ஆயிரும். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரி, இன்னொரு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என்னென்னா, ஆனால் நான் போத் குரூப் எக்ஸாம் இப்போ எழுதிட்டேன், லாஸ்ட் வீக் ஃபுல்லாக முடிஞ்சு எனக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்கில் ட்ரைனிங் எதுவுமே மெயில் வரல, அந்த ஸ்கில் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணல. எனக்கு இப்போ எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா, ரிசல்ட் எதனா லாக் பண்ணுவாங்களா, அதை பற்றிலாம் இங்கே சொல்லலை. ஸோ யூ டோன்ட் வரி. இந்த சாப்பு, அந்த டேலி, மைக்ரோசாஃப்ட் இ-ஃபைலிங் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ரிலேட்டடாக வந்து எனக்கு இன்னொன்று மெயிலே வரலண்ணா, ட்ரைனிங்கே கண்டக்டே பண்ணலை, இப்போ எனக்கு லாக் பண்ணிடுவாங்களா ரிசல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுப்பா, அதை பற்றிலாம் இங்கே சொல்லவே இல்லை. சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் நான் போத் குரூப் எழுதிட்டேன், ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரைனிங் முடிக்கலை, இப்போ எனக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க மெயில் சென்ட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலனா தான் ப்ராப்ளம். அவங்களே மெயில் சென்ட் பண்ணலன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது கிடையாது கிடையாது. ஓகே, கிளியராக இருங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ட்ரைனிங் நான் முடிக்கல ப்ரோ, நான் முடிக்கல, என்ன ப்ரோ பண்ணுறது, அவ்வளோதானா, அது எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க மெயில் சென்ட் பண்ணி நீங்கள் இக்னோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம். அவங்களே மெயின் சென்ட் பண்ணலன்னா ப்ராப்ளம் கிடையாது, அவ்வளோதான். ஸோ அதனால் உங்களுக்குலாம் ரிசல்ட் வந்து லாக் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதாவது ஆர்டிகல்ஷிப் அண்ட் ஐஓடி ட்ரைனிங், இது ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ப்ரோ நான் என்ட்ரு பண்ணிட்டுருக்கேன், ஆர்டிகல்ஷிப் படிக்கணுமா, உங்களுக்கு இந்த இதை பற்றிலாம் கிடையாது. இது வந்து ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்டு ஐஓடிபி ட்ரைனிங் ஃபார் ஃபைனல் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், போத் குரூப் எழுதிருப்பீங்க ஃபைனலில். இது வரைக்கும் நான் ஆர்டிகல்ஷிப் நான் முடிக்கல ப்ரோ, அப்புறம் வேறு என்னது ஐஓடிபி ட்ரைனிங் இது வரைக்கும் நான் முடிக்கலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 31/7 அந்த 2025 முடிச்சிருக்கணுங்கிறாங்க. முடிச்சு அந்த ஃபார்ம் பாருங்கள், அந்த T5B கம்ப்ளீஷன் ஃபார்மு 10/8 சப்மிட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ், இது ரூல். இதை பண்ணலைன்னா என்ன நடக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணப்பட மாட்டாது. ஓகே, ஐஓடிபி ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். போத் குரூப் எழுதிட்டேன் ப்ரோ அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஐஓடிபி ட்ரைனிங் நான் இது வரைக்கும் பண்ணல ப்ரோ அப்படின்னா 31/7 நீங்கள் முடிச்சிருக்கணும். அங்கே ரூல் 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 திஸ் இஸ் ரூல். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி
குரூப் 3 ஆல்ரெடி கிளியர்டு ஆர் குரூப் 4 ஆல்ரெடி கிளியர். இப்போ நான் லாஸ்ட் ஒரே ஒரு குரூப் மட்டும் இருக்கேன் ப்ரோ, இந்த குரூப் கிளியர் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் சிஎம்ஏ கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே தான். நீங்கள் போத் குரூப் எழுதினாலும் சரி, இல்லை ஃபைனலில் லாஸ்ட் ஒரு குரூப் எழுதினாலும் சரி, கம்பல்சரி ஆர்டிகல்ஷிப்பு ஐஓடிபி முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கலைன்னா கண்டிப்பாக ரிசல்ட் லாக் ஆகிடும் இந்த டேட்டுக்குள்ளே. சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஜஸ்ட் ரிமைண்டருக்காக அவங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைனல் ரிமைண்டர் டு ஆல் கன்சர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அப்பியர்ட் இன் த ஜூன் 2025 டேர்ம் எக்ஸாமினேஷன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸ்கில் ட்ரைனிங் ரைட்டடாக எனக்கு இன்னும் மெயிலே வரேன், நான் என்ன பண்ணுறது? அதை பற்றி பயப்படாதீங்க, பொறுமையாக வரும், லேட்டாக தான் வரும், ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, இக்னோர் பண்ணிக்கோங்கன்னா அதை பற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், நான் சொல்ல வரேன். அது வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் யார் யாருக்கு இப்போது அப்லோட் பண்ணியிருக்கோம் அவங்களாம் அப்லோட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock யூடியூப் லைவ் இருக்குது, மறந்துடாமல் வந்துடுங்க.